திரு பிரகாஷ் சார், இந்த முறை திமுக கூட்டணியில் தேமுதிக உள்ள வந்திருக்கு. ஆனால் சாமானியமாக வரல, மாநிலங்களவை இடத்தோடு உள்ள வராங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸ் கடந்த முறை மாநிலங்களவை இடம் கொடுக்கப்படலை. இந்த முறை மாநிலங்களவை இடம் கேட்டு பெற்றிருக்காங்க, கூடுதலாக 3 இடங்கள். ஸோ அதிமுகவில் தேமுதிக டிமாண்ட் பண்ணும்போது கிடைக்காத விஷயம் திமுகவில் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடுச்சா? திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, ஒரு அழுத்தத்திற்கு பணிந்து விட்டது அப்படின்ற கருத்து இருக்கா? இல்லை இவங்க வந்ததுனால திமுக உண்மையாகவே பலன் இருக்கு, அதிமுக எங்க தேங்கி நிற்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு தெரிஞ்சு ப. சிதம்பரம் 2022 தானே ராஜ்யசபா? ஆமாம், 2022 தான். அப்புறம் எப்படி காங்கிரஸுக்கு கொடுக்கலன்னு சொல்வீங்க? ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. ஓகே, புதுசு இல்லை ராஜ்யசபா கொடுக்குறது, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேமுதிகவுக்கு வந்து அதிமுகவில் யார் ராஜ்யசபா சீட்டு இல்லைன்னு சொன்னால் ஒருத்தரும் சொல்லவே இல்லையே. நெகோசியேஷன்ஸில் இருந்து இட் வாஸ் ஆன் த ஆன்வில். அவங்களோட டிமாண்ட் வந்து பல விஷயங்கள் இருந்தது. இல்லை, ப. சிதம்பரத்திற்கு அந்த மாநிலங்களவை இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்றது அப்போ இந்த மாதிரி தேர்தல் காலகட்டம் இல்லை, ஒரு நிர்பந்தம் கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு டிமாண்டோ ஒரு அழுத்தமோ இல்லை. இன்னைக்கு 70 நாட்களாக காத்திருந்த காங்கிரஸ் அடுத்த 23 நாட்களில் சைன் பண்ணுறாங்க. பட் அதே நம்பர் கிடையாது, 3 இடங்கள் கூடுதலாக ஒரு மாநிலம், அதுதான் அழுத்தம்னு சொல்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், அவங்க கொடுத்தது ஒரு ராஜ்யசபா இல்லை, 2 ராஜ்யசபா. அடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி அழுத்தம் இல்லாமல் அடுத்த வருஷம் ப. சிதம்பரத்துக்கு கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து கூட்டணி அமால்கமேஷன்ஸ் தான். ஆனால் இதில் நீங்கள் பார்க்குறது முக்கியமான பார்வையை முன் வச்சிங்க. அதாவது இந்த தேர்தலில் பெருசாக பேசப்பட்டது வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ 2 கூட்டணியும் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகி வரக்கூடிய இந்த சூழலில் எங்கே இருக்குது ஆட்சியில் பங்கு? ஆதவ் அர்ஜுன் வந்து முன்னிறுத்தி, விஜய் வந்து மாநாட்டில் எதிரொலித்து விகடன் விழாவில் வந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றத கிரீஷ் ஜோடங்கர் மாதிரி ஆட்கள்லாம் தூக்கி பிடிச்சி துந்துபி ஊதுன ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இப்போ எங்கே இருக்குது? 2 கூட்டணியிலையும் கேட்குறேன். இப்போது அதிமுக கூட்டணியிலையும் பாஜகவுக்கு மிக அதிகமான சீட்டுகளை கொடுத்து, பாஜக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி, 2 கூட்டணியை அதை டிவைட் பண்ணி அதிமுக தான் தலைமைன்றதை மாற்றி பாஜகவும் கோ பார்ட்னர் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்து அதில் வந்து அதிகமான சீட்டுகளை வந்து பாஜக பங்கிட்டு கொடுத்து அவங்க வந்து அதிகமான சீட்டுகளை ஜெயிச்சு அவங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற நிலவரம் வந்து அதிமுக கூட்டணியில் முன்வைக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா. அது அவுட்டு. இங்கே 40 சீட்டுக்கு வந்தாங்க காங்கிரஸ். 40, 40+1, 45+1லாம் பேசினாங்க. 40 நாங்கள் நல்லா இருக்கோம் வந்துடுவோன்னு. அதுக்கப்புறம் 35, அதுக்கப்புறம் 30, இவங்க வந்து 25, அதுக்கப்புறம் பாசியோட நிர்பந்தத்தால் 28+1. ராஜ்யசபா சீட் வந்து அது வந்து ஒரு நிர்பந்தமே கிடையாது, அது வந்து யூஷுவல், ஆஸ் யூஷுவல். காங்கிரஸுக்கு அது யூஷுவலாக இருக்கும் சார். தேமுதிகவுக்கு அவங்க கேட்டாங்க. அவங்களுடைய நெகோசியேஷனுக்கு திமுக வந்து அடிபணிஞ்சதுன்னு உங்கள் டேர்மில் சொல்லிக்கலாம். நான் யூஸ் பண்ணல. இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், அடிபணிஞ்சது மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் தேமுதிக அவங்க சொல்கிறத பார்த்தா 2009 கொடுக்க வேண்டியது எங்களுக்கு இப்போ தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த கூட்டணியே முன்னாடியே கேப்டன் உருவாக்க வேண்டியது இப்போ உருவாச்சு அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜி. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற 2 தேசிய கட்சிகள், தாவேகா என்கிற ஒரு கட்சி, இவங்கெல்லாம் முன்வச்ச கோஷம் வந்து இப்போ நடந்திருக்கிற 2 கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் அடிபட்டிருக்கு. எப்படி சொல்ல முடியும் சார்? இப்போ நீங்களே சொன்னீங்க, இதுவரைக்கும் அந்த நிலைப்பாடு காங்கிரஸோட மட்டும் இருந்துச்சு. தேமுதிகவுக்கு கொடுத்தது அதனுடைய முதல் படியாக இருக்கலாம்ல. ஒரே ஒரு நிமிஷம். சிபிஐக்கு கொடுத்துருக்குறாங்க, திமுகவும் கொடுத்துருக்குது, அதிமுகவும் கொடுத்துருக்குது, சிபிஎம்முக்கு கொடுத்துருக்குறாங்க, திமுகவும் கொடுத்துருக்குது, அதிமுகவும் கொடுத்துருக்கு, டி ராஜா, டி கே ரங்கராஜன் போன்றவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால டிஎம்டிகேக்கு கொடுத்தது வந்து ஒரு புதிய விஷயமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, அது ஒரு அரசியல் பார்வையும் இல்லை. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுனால எல்லாமே கீஞ்சு போச்சு அப்படின்றது, ஒரு எல்லாமே மாறி போச்சு, இல்லை எல்லாமே தீர்ந்து போச்சுன்றது ஒரு நல்ல ஒரு புது விஷயம் நடந்திருக்கு, அதை பார்க்குறோம், அவ்வளோதான்.
புது விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி அவர் தோழர் சொல்கிறார் இல்லைங்களா, சிபிஎம்முக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே வந்து இங்கே இல்லை அவங்க கூட்டணியில் தொடர்றவங்க சார். இவங்க முதல் முறையாக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய கட்சிக்கு 21 வருஷத்தில் இதுதான் முதல் முறையாக ஒரு எம்பி. சரிங்க. அதிமுகவில் எதிர்பார்த்து நடக்காது, இப்போ நடக்குது. இல்லை நீங்கள் சொன்னது உண்மைதான், அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னன்னா அந்த ஒரு வியூகம் எப்படின்னா இருக்கிறவங்கள தக்க வைக்கிறது வேற விஷயம், பட் இன்னொரு முகாமில் போதை தடுக்கிறது வந்து ஒரு விஷயம். சரி, அதுதான் சார். இப்போ ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் கிவன். அந்த ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை வச்சுக்கிட்டு இந்த வாதங்களை நம்ம கொண்டு போகிறது நான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நான் முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணுறது அன்னிலேருந்து அதுலேருந்து இது வரைக்கும் 2 கூட்டணியிலையும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அதுக்கு ராஜ்யசபா சீட் வந்து இடையே கிடையாது. ராஜ்யசபா சீட்டை வச்சு இன்னும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வர முடியும். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய சினாரியோவை முன்பே அந்த எலெக்ஷன் சினாரியோவை கொண்டு தான் அவங்க அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது எப்போவுமே ஆஃப்டர் எலெக்ஷன் தான். அது லெஃப்ட் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், வாஜ்பாய் கட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து எண்ணிக்கை குறைந்த மோடி கட்சி ஆகட்டும், எல்லாமே ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ். இவங்க எல்லாரும் வந்து இந்த பண்டிதர்கள் எல்லாரும் சேர்ந்து பிஃபோர் எலெக்ஷனுக்குள்ளே அதை வந்து முடிவு பண்ணோன்னாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் அந்த டிமாண்டில் இல்லை, டோட்டலாக இல்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அந்த டிமாண்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஏடிஎம்கேவுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த காங்கிரஸ் டிமாண்டில் இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும்? இப்போ சில சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. இப்போ தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க, 40லேருந்து இறங்கி வந்திருக்காங்க, 28 காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க, 25லேருந்து 3 கூட்டியிருக்காங்க. அப்படி பாருங்க. இல்லை அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முழக்கம் வந்து திரைமறையில இருந்து அடுத்தடுத்த எலெக்ஷன்ல உள்ளாட்சி தேர்தலையோ ஒரு மேயர் இடங்களையோ அது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம்ல. அங்க அவங்க ஒன்றும் டிக்ளேர் பண்ணலையே. கேளுங்க சார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாருக்கும் ஆசை தான். எனக்கு கூட ஒரு பிரபல நடிகை மேலே ஆசை தான். ஆனால் நடக்கணும் இல்லையா? ஒரு நிமிஷம். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கற்பனை, அரசியல் ரீதியான ஒரு கற்பனையை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நடக்கணும் இல்லையா? இது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தொங்கு சட்டசபையாக வரணும். தொங்கு சட்டசபையில் திமுகவுக்கு மைனாரிட்டி ஆகணும், கொஞ்சம் குறையணும் திமுகவுக்கு, இவங்க சப்போர்ட்டோடு வரணும். அதே மாதிரி அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுக கொஞ்சம் குறையணும், சரி, இவங்க சப்போர்ட்டோடு வரணும். அந்த மாதிரிலாம் போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோவை இன்றைக்கே முன்வைத்து, இது எதுக்கு முன் வச்சாங்கன்னா, தாவேக்காவோட நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, சரி, தாவேக்கான்ற கேரக்டரை முன் வச்சு வைக்கப்பட்ட வாதம் மிக மோசமாக தோல்வி அடைந்திருக்கிறது. சார், இது முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு ரமேஷ் சௌத்ரிராமன், ஒரு வருஷத்திற்கு முன்னதாகவே கூட்டணியை உறுதி செய்தது அதிமுக பாஜக. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றது சமாளிப்பா? இல்ல, இது சமாளிப்பு கிடையாது, இது ஸ்ட்ராட்டஜி. ஏன்னாக்க இப்போ எத்தனை பேருக்கு திமுக தரப்புல இருந்து, அதன் கூட்டணி தரப்புல இருந்து எத்தனை பேருக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா, அடுத்து ப்ராபபிலிட்டி என்ன, யாருக்கு என்ன சீட்டை கொடுக்க முடியும், இப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய அடுத்த கட்ட வியூகங்கள் இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. சோ நீங்க வந்து அதை பேஸ் பண்ணி உங்க கூட்டணி கட்சிகளுக்கு எதை ஒதுக்கலாம், யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த், யாருக்கு எது வீக்னஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், தேமுதிக அந்த பக்கம் போயிருக்காங்கன்னா அவங்க ஹையஸ்ட் பாசிபிலிட்டி எந்தெந்த சீட் எல்லாம் கேட்க முடியும். அந்த சீட்டை கேட்கறாங்க அப்படின்னாக்கா ஒரு 10 தொகுதியில இந்த 8 தொகுதிகளை ஏதானும் ஒரு 8 தொகுதி கேட்கலாம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்கா சரி,